அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடியில் கொள்ளிடை ஆற்றங்கரையோரத்தில் இந்த கோயிலுக்கு முன்னாடியே அந்த ஆற்றங்கரை இருக்குங்க. அவ்வளோ பெரிய கரைங்க, பார்க்குறக்க அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குங்க. இந்த கோயில் ஒரு பக்திமயமாக இருக்குங்க. ஒரு ரம்யமாக இருக்கும். அந்த ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க இந்த கோயில். இந்த திருமலப்பாடிங்கிற இந்த கோயிலை வைத்தியநாத சுவாமி, சுயசாம்பிகை, பாலாம்பிகைன்னு 2 அம்பாள் இருக்காங்க. சுயசாம்பிகைக்கும் நந்தியம்பெருமானுக்கும் கல்யாணம் நடக்குங்க. இது வைத்தியநாதர் சாமினா பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே நோய் நொடி இருந்ததுனாலும் அது தீர்க்கிற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குதுங்க. தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கிற கோயிலுங்க இந்த கோயில். இந்த கோயிலை பற்றி தேவாரத்தில் பாடல் இடம்பெற்றிருக்குது. ஒவ்வொரு பங்குனி மாதமும் புனர்வோசு நட்சத்திரத்தில் நந்தியம்பெருமானுக்கு சுயசாம்பிகைக்கும் திருமணம் நடக்குங்க. திருமணம் தாமதமாயிட்டே இருக்கிறவங்க, வரன் அமைய மாட்டேங்குது, தட்டி போய்கிட்டே இருக்குதுங்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் நந்தியம்பெருமானுடைய திருமணத்தை கண்ணால் பார்த்து சாமியுடைய நல்லா வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். இது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அனுபவம், உண்மையும் கூட. நானும் இந்த கோயிலுக்கு போயிருக்கேங்க. அம்பாள் நம்ம ஒரு ஆள் உயர வளர்த்தியில் இருக்குங்க. அவ்வளோ உயரமாக இருக்குது அம்பாள் இருப்பாள். இதில் பார்த்தீங்கன்னா சுயசாம்பிகைக்கும் நந்தியம்பெருமானுக்கும் கல்யாணம் நடக்குங்க. நந்தியம்பெருமான் இங்கே இறைவன்கிட்ட அருள் பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் விளங்குதுங்க இது. அதே மாதிரி இந்த கோயிலில் நவகிரகம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப பழமையான கோயில், பனைமரந்த ஸ்தல விருட்சமாக இருக்குதுங்க. இந்த வருஷம் 2026 மார்ச் 27 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா 13 வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. மாலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் துலா லக்கணத்தில் இந்த கல்யாணம் நடக்குதுங்க. அவ்வளோ கூட்டம் வருங்களா. நான் இடையில தான் போய் சாமி கும்பிட்டு வந்தேங்க. திருச்சி போய் திருச்சியிலிருந்து நாங்கள் போனோங்க. அதிகாலையில் நாங்கள் 2 மணி 3 மணிக்கே கிளம்பிட்டோங்க. அங்கே போய் சேரையில் கரெக்டாக 12 மணி சாமி க்ளோஸ் பண்ணுற நட சாத்துற நேரங்க. நாங்கள் அம்பாளத்தான் ஃபஸ்ட்டு கும்பிட்டோங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் நட சாத்திட்டாங்க. நாங்கள் இருந்து 4:30-5 மணிக்கு மேலே இருந்து சாமி கும்பிட்டு வந்தோங்க. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகாத, தாமதமாகி கொண்டு இருக்கிற பெண் அனைவருக்கும் திருமணம் நடக்குங்க. நீங்கள் போய் பாருங்கள். இந்த வருஷம் இந்த வெள்ளிக்கிழமை, பங்குனி 13 வெள்ளிக்கிழமை போய் நந்தியம்பெருமான் கல்யாணத்தை பாருங்கள். திருமணம் நடக்கும். போய் பாருங்கள். இறைவனுடைய அருளை பெறுங்கள்.